உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி அது வந்து ஆமா, நீங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. எதுக்கு இவ்வளவு வேகமா கதவை திறந்தீங்க பாட்டி? உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். என்ன விஷயம் பாட்டி? நான் கேக்குற கேள்விக்கு 2 பேருமே என்கிட்ட மறைக்காம உண்மைய மட்டும்தான் பேசணும். நீங்க என்கிட்ட பொய் பேசுறீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் இந்த பாட்டி சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாட்டி. ஆதியும் பாரதியும் புருஷன் பொண்டாட்டியா? பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட யார் இப்படி எல்லாம் சொன்னது? அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. மித்ரா, நீ சொல்லு, பாரதியும் ஆதியும் புருஷன் பொண்டாட்டியா? பாட்டி என்ன சொல்றீங்க? எதுக்கு பாட்டி இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்போ இது என்ன? ஆளுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் தானே? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கீங்களா? சொல்லு மித்ரா, உனக்கு தெரியும் தானே? தெரியும் பாட்டி. தெரியுமா? அடி பாவி. அப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆதியை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? இந்த கன்றாவியெல்லாம் பாக்கிறதுக்கு தான் நான் லண்டன்ல இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க இங்க வந்தனா? நீ என்னடானா எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஆதிய கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிற. இங்க என்னதான் மித்ரா, இங்க என்னதான் நடக்குது? உண்மைய மறைச்சு நீங்க 2 பேரும் இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி, ஆதிக்கே பாரதி தான் பொண்டாட்டிங்கிற விஷயம்லாம் மறந்து போயிடுச்சு. எங்களுக்கே அந்த விஷயம் லேட்டா தான் தெரியும். என்ன சொல்ற? ஆதிக்கு எல்லாம் மறந்து போச்சா? ஐயோ கடவுளே, இவ என்னென்னமோ சொல்றாளே. முதல்ல ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, இப்போ ஆதி தன் பொண்டாட்டிய மறந்துட்டான்னு வேற சொல்ற. என்ன மித்ரா இதெல்லாம்? பாட்டி பாட்டி எங்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாட்டி தெரியும். நீ என்னென்னமோ சொல்றமா. அது சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஏன் பாரதி அமைதியா இருக்கா? அதுக்கு காரணம் இருக்கு பாட்டி. ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலோ யாராவது ஞாபகப்படுத்தினாலோ அவர் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இது வரைக்கும் நாங்க அந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கோம் பாட்டி. அட கடவுளே, என்ன கொடுமை இது! பாரதி தன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா உண்மையையும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. ஆதிக்கு பாரதி தான் தான் பொண்டாட்டின்னு தெரியலன்னாலும் பாரதி மேல உள்ளுக்குள்ள அவனுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யுது. அதனாலதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அதை தெரிஞ்சுக்காம ஆதிய நான் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். கண்டிப்பா 2 பேரும் ஆத்மார்த்தமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. ஆனா நாம தான் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரதி தான் புருஷன் தான் கண்ணு முன்னால இருந்தும் உரிமை கொண்டாட முடியாம, அவ அத வெளியிலயும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. தான் புருஷனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் உயிரை பணயம் வச்சு
பரிகாரமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு உங்க 2 பேருக்கும் எப்படிதான் மனசு வந்துச்சு? பாரதிய விடு. ஆதியோட குழந்தைங்க தமிழும் அந்த ஆதித்யாவும் 2 பேரோட நிலைமையையும் நினைச்சு பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க 2 பேரும் அப்பா இல்லாம அவங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்படணுமா? அவங்க எல்லாரும் ஒரே குடும்பம் மித்ரா. நீ ஏன் மித்ரா அந்த அழகான குடும்பத்துக்குள்ள கல்லை எரியணும்னு பாக்குற? முதல்ல உனக்கு இந்த விஷயம் தெரியாது. சரி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதிய கல்யாணம் பண்ற எண்ணத்தை நீ முழுசா தள்ளி வச்சிருக்கணும். ஆதிய விட்டு மொத்தமா விலகி இருக்கணும். ஆனா நீ அத பண்ணல. ஏன் மித்ரா? நான் ஆதிய உயிருக்குயிரா லவ் பண்றேன் பாட்டி. அவர் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். அதுக்கு பேரு அன்பு கிடையாது மித்ரா. அப்பட்டமான ஒரு முட்டாள்தனம். அந்த பாரதி என்கிட்ட நேருக்கு நேரா நின்னு உங்க பேத்தி நல்லவ கிடையாது, அவ ரொம்ப தப்பானவன்னு சொல்லும் போதெல்லாம் அவ மேல எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா இப்பதான் அவ சொன்னது அத்தனையும் உண்மைன்னு எனக்கு புரியுது. ஒரு நாள் பாரதி தான் தான் பொண்டாட்டிங்கிற ஞாபகம் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ, உன் மிச்ச வாழ்க்கைய அவன் உன் கூட வாழ்வான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா மாட்டான். உன்னை தூக்கி போட்டுட்டு பாரதி கூட வாழ ஆரம்பிச்சிருவான். கடைசியில உன் வாழ்க்கை தான் வீணா போய் பட்ட மரமா நிப்ப. பாட்டி, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பாட்டி. வாயை மூடிட்டு பேசாம இரு. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாது. நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. தங்கச்சி தப்பான வழிக்கு போறான்னா அவளுக்கு புத்தி சொல்லி நல்ல விஷயத்த சொல்லி நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிற அறிவில்லாம அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவ பண்ற தப்புக்கெல்லாம் நீயும் துணை போய்கிட்டு இருக்கியடா. அவதான் அறிவில்லாம முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா? உனக்கு எங்கடா போச்சு அறிவு? இங்க பாருங்க, 2 பேருக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்பவே இந்த உண்மைய இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. பாட்டி, பாட்டி, பாட்டி வேணா பாட்டி, விடு பாட்டி, வேணா பாட்டி, விடு ப்ளீஸ் பாட்டி, விடு, சொல்றத கேளு, வேணா பாட்டி, பாட்டி வேணா பாட்டி, பாட்டி